ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 60 டிகிரி டிஎஸ்சி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா V2 காலிபிரேஷன் பண்ணணும். V2 பிளாக்கில் காலிபிரேஷன் பண்ணணும். V2 காலிபிரேஷன் இப்படி தான் பண்ணணும். இதே நம்ம கையில் வச்சு V2 காலிபிரேஷன் பண்ணுறது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இரும்பு மெட்டல் எடுத்து வச்சு நம்ம அதை பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு காலிபிரேஷன் பண்ணலாம். இந்த பார்த்திங்களா, இதுதான் பீக்கு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்கோ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 80% வரணும். அதோட டெப்த்து பார்த்திங்கன்னா 25 இருக்கணும். ஃபஸ்ட் எக்கோ டெப்த்து 25ம் லாஸ்ட் எக்கோ டெப்த்து 100 இருக்கணும். அது நம்ம வர மாதிரி செட் வச்சு 0 அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணணும். கேட்டை வச்சு பார்த்தா நமக்கு வேல்யூ இங்கே காட்டும். இந்த இடத்துல நமக்கு வேல்யூ காட்டும். ரோப்பை V2 காலிபிரேஷன் மேலே வச்சுட்டு டிபி இன்க்ரீஸ் பண்ணணும். டிபி இன்க்ரீஸ் பண்ண எதுக்குன்னா, டிபி இன்க்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு பீக்கை வந்து 80% நம்ம அதுக்கு மேலே இருந்தாவோ கம்மி பண்ண முடியும். டிபி இன்க்ரீஸ் பண்ணால் தான். டிபி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணும். கேட்டை வைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல காட்டும் வேல்யூலாம், டெப்த் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம அதை 80 செட் பண்ணணும். நம்ம என்ன பார்க்குறோம்னா எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி சிஸ்டத்தில் வந்து செட் பண்ணியிருப்போம். ஹை பீக்கு 80%, டெப்த்து வந்து 25ம் லாஸ்ட் டெப்த் வந்து 100 இருக்கும். 100 வந்தப்புறம் இங்கே எக்ஸாக்ட் வேல்யூ பார்க்கணும். இந்த நம்ம கரெக்டாக ரோப்பு வந்து V2 காலிபிரேஷன் எதில் வச்சுக்கணும்னு பார்த்துட்டு அந்த ஸ்கேலை வச்சு அளந்துட்டு அது உங்களுக்கு 13 கிடச்சிருக்கு. 13 கிடச்சப்பறம் 25 மைனஸ் 13 நமக்கு வரத ஆன்சர் தான் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகே, ஒரு மிஷினில் போயிட்டு நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்து அதை வந்து நம்ம 12 செட் பண்ணணும். எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம இப்போ 11 செட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் calibration complete. Okay, calibration is completed. Next step, DSC. DSC means distance amplitude correction curve. DSC, this is DSC block. This thickness is 90 mm DSC block and set to machine thickness. Thickness settings is completed. Next DSC drawing. நம்ம எல்லாம் திக்னஸ் செட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா டிஎஸ்சி ஆன் பண்ணணும். டிஎஸ்சியில் கொடுத்து கீழே ஆன் கொடுத்தா டிஎஸ்சி ஆன் ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து டிஎஸ்சி ப்ரோபோ எடுத்து மேலே வச்சு செக் பண்ண வேண்டியதான். ப்ரோபோ எடுத்து மொத்தம் இதில் வந்து 4 ஹோல் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல், செகண்ட் ஹோல், தேர்ட் ஹோல், ஃபோர்த்து ஹோல், மொத்தம் 4 ஹோல் உண்டு. இந்த ஃபஸ்ட்டு ஹோல் பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஹோல். செகண்ட் ஹோல் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹோல் இங்கே இருக்குது. இது செகண்ட் ஹோல். தேர்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ காட்டுறேன் ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹோல். இதே தேர்ட் ஹோல். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்டிப்பில் முடிக்கணும். அப்புறம்